கர்நாடகாவில் 11 பேர் ஒரு விளையாட்டு மைதானத்தில் ஏற்பட்ட தம்பி, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த நம்ம இன்னைக்கு பல்வேறு பகுத்தறிவு பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பகுத்தறிவின் அடிப்படையில் ஒரு சமூகத்தை கட்டமைக்க நாம் முயற்சிக்கின்றோம். இது பார்த்திங்கன்னா இந்த கோயில் திருவிழாவில் அதிக விழாமான கூட்டம் போய் மருந்து தழுவது, விளையாட்டை பார்க்க போகிறது, இது உண்மையிலேயே ஒரு நாகரிகமான சமூகத்திற்கு ஒரு நல்ல அடையாளமாக இதை என்னால் பார்க்க முடியலை. ஆங்கிலத்தில் பழமொழி உண்டு, டோன்ட் பி ஏ ஸ்பெக்டேட்டர் பட் பி ஏ பார்ட்டிசிபெண்ட். நீ பார்வையாளராக இருக்காத, பங்கேற்கக்கூடியதாக இருந்தேன். இன்றைக்கி இதில் போன எத்தனை பேர் கிரிக்கெட் மட்டையை தொட்டு பார்த்துருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அனைவருக்கும் வணக்கம். பகுத்தறிவை பத்தி பேசிருக்காங்க யாரு? திமுக அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெங்களூரு அந்த இன்சிடென்ட் பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். அந்த இன்சிடென்ட் பேச வச்சு பிரஸ் மீட்ல ஒரு கேள்வி கேட்கறாங்க. அந்த கேள்விக்கான பதில் இவரோடது என்னவா இருக்கு அப்படின்னா, மைதானத்தை நோக்கி போற கூட்டம் நாகரிகமான செயலா இருக்கு, பகுத்தறிவோட பண்ற விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அதோட நிறுத்தி இருந்திருக்கலாம். ஆனா கோவிலுக்கும் திருவிழாக்கும் போற கூட்டங்கள், அதாவது இந்து மக்கள் பின்பற்ற வழிபாட்டு வழிமுறையில நாகரிகமான செயலா கருத முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் தெரியாம கேக்குறேன், ஹிந்து மக்கள் தங்களோட வழிபாட்டு முறைக்காக கோயிலுக்கு போறது மட்டும்தான் நாகரிகமான செயல் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இஸ்லாம்ல இருக்கிறவங்களும் தங்களோட வழிபாட்டு இடத்துக்கு போறாங்க, கிறிஸ்டியன்ஸும் சர்ச்சுக்கு போறாங்க. அதை பத்தின கருத்துக்கள் நீங்க சொல்லலாம். இல்லைன்னா பொதுவா இந்த மாதிரி வழிபாட்டு முறையினர் வழிபாட்டு பண்றதுக்காக கோவிலுக்கு, சர்ச்சுக்கு, மாஸ்க்கு போற கூட்டத்தை பத்தி பொதுவா பேசியிருந்தா பரவாயில்ல. அது ஏன் ஹிந்து மக்களை பத்தி மட்டும் பேசுறீங்க அப்படிங்கறது எங்களுக்கு தெரியல. அதே மாதிரி இன்னொன்று, உங்களோட திராவிட கூட்டம், பகுத்தறிவு கூட்டம், நாகரிகமான கூட்டம் எங்க போயிட்டு இருக்காங்கன்னா டாஸ்மார்க்கு போயிட்டு இருக்காங்க. கோயிலுக்கு போறதுனால யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனா டாஸ்மார்க் போறதுனால எத்தனையோ பெண்களோட வாழ்க்கை பாதிப்பா இருக்கு, எத்தனையோ ரோடு ஆக்சிடென்ட் நடக்குது. இதெல்லாம் தாண்டி பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கறது டாஸ்மார்க் போயிட்டு வர்றதுனால பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதுக்கெல்லாமான பதில நீங்க சொல்லணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். எது நாகரிகமான விஷயம், டாஸ்மார்க் போறதா இல்ல கோவிலுக்கு போறதா அப்படின்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.